வேலூரில் அரசினர் பாதுகாப்பு மையத்திலிருந்து தப்பிச் சென்ற சிறுவனை போலீசார் கைது செய்தனர். மதுரை மதிச்சியம் பகுதியைச் சேர்ந்த 18 வயது சிறுவன் கடந்த ஆண்டு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு வேலூர் அரசு பாதுகாப்பு மையத்தில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் பாதுகாப்பு மையத்திலிருந்து தப்பி ஓடினார். இதனைத் தொடர்ந்து போலீசார் சிறுவனை 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் செல்போன் சிக்னல் மூலம் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். கோவை மாவட்டம் மருதமலையில் திருநாயை காட்டு யானை துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மருதமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று உணவு தேடி வடவள்ளி நவாவூர் பகுதி குடியிருப்பின் அருகே உலா வந்து கொண்டிருந்தது. யானையை கண்ட திருநாய் குறைக்க ஆரம்பித்தது. இதனால் எரிச்சடைந்த காட்டு யானை அந்த நாயை விரட்டிச் சென்றது. அப்போது எதிரே கார் வருவதை பார்த்து காட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீடு கட்டுமான பணியின் போது பதுங்கியிருந்த 2 சாரை பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் லாபகமாக பிடித்து வனத்தில் விடுவித்தனர். அப்பம சமுத்திரத்தைச் சேர்ந்த பாபு என்பவரின் வீட்டில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது கட்டுமான பொருட்கள் வைத்திருந்த அறையில் 8 அடி நீளமுள்ள 2 சாரை பாம்புகள் பதுங்கியிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 சாரை பாம்புகளையும் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தூர் பகுதியில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பயின்று வந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மாணவி சரியாக படிப்பில் கவனம் செலுத்தாததால் இதுகுறித்து பள்ளியின் நிர்வாகத்தினர் மாணவியின் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. கோவையில் 2 அரசு பேருந்துகள் ஒன்றை ஒன்று முந்திச் செல்ல முயன்றபோது விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு நிலவியது. பந்தய சாலை காவல் நிலையம் அருகே 2 அரசு பேருந்துகள் ஒன்றை ஒன்று முந்திச் செல்ல முயன்றபோது 2 பேருந்துகளும் உரசி விபத்துக்குள்ளாகின. இதனால் பேருந்து ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த போலீசார் பேருந்து ஓட்டுநர்களை சமாதானம் செய்து போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்த விபத்தால் பேருந்து பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கருங்கல்பட்டி குகை பகுதியைச் சேர்ந்த நடராஜன் தனலட்சுமி தம்பதியினர் 60ஆம் கல்யாணத்தை முடித்துக் கொண்டு தங்களது உறவினர்களுடன் திருக்கடையூரிலிருந்து சுற்றுலா வேனில் வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது வேன் அப்பம சமுத்திரம் மேம்பாலத்தின் அருகே சென்று கொண்டிருந்த போது டயர் வெடித்து கவிழ்ந்தது. இதில் குழந்தைகள் உட்பட 25 பேர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவலறிந்து வந்த போலீசார் வேனை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் பிறந்தநாள் கொண்டாடவிருந்த பள்ளி மாணவி காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோட்டுப்பட்டியைச் சேர்ந்த மாணவி மேனிகா தனது உறவினரின் 3வது மாத ஈமச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்தினருடன் ஒகேனக்கலுக்கு சென்றுள்ளார். அப்போது காவிரி ஆற்றில் ஆழமான பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த மாணவி தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவியின் பிறந்தநாள் இன்று வர இருந்த நிலையில் ஆற்றில் மாணவி மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற ட்ரோன் நிகழ்ச்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. வீரசோடிபாளையத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மகா சோடிகம்மன், ஸ்ரீ மகா முத்துசுவாமி ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி ஆலயம் அருகே 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் வானில் கண்கவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வானில் தோன்றிய மகா சோடிகம்மன், கணபதி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பவளக்குடி கும்மி ஆட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடினர். இதில் திரளான பக்தர்கள்
கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கோயில் மற்றும் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். ராஜவண்ணார்புரத்தில் உள்ள அடைக்கல் பெருமாள் சுவாமி கோயிலின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்ட கோயில் நிர்வாகி போலீசாருக்கு அது குறித்து தகவல் தெரிவித்தார். அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மணக்காவடியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதேபோல் இடைச்சிவிளை பகுதியில் உள்ள தில்லை மகராஜன் என்பவரின் வீட்டிலும் ராஜேஷ் கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜேஷை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இருதாட்ட விழாவில் திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். துர்கம் கிராமத்தில் உள்ள மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் தேர் திருவிழாவை ஒட்டி இருதாட்ட விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் அடக்கி அதன் மேல் கட்டப்பட்டிருந்த பரிசுகளை அவிழ்த்துச் சென்றனர். இதனை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். அப்போது காளை முட்டி ஏராளமானோர் காயமடைந்தனர். சென்னை தாம்பரம் அருகே குப்பைகளுக்கு தீ வைத்து எரித்ததால் அப்பகுதியில் புகை மண்டலமாக காட்சியளிக்கப்பட்டது. புகை வைத்து எரித்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெட்டியான்குண்டு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அப்பகுதி மக்கள் குப்பைகளை கொட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குப்பைகளுக்கு மர்ம நபர் தீ வைத்து சென்றதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் காதலியுடன் வந்த பெங்களூரு இளைஞரை அடித்துக் கொண்ட நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெங்களூருவைச் சேர்ந்த ஜனார்தனன், எலன்மேரி தம்பதியினர் கடந்த மாதம் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் திருமணம் செய்து கொண்டு அப்பகுதியில் உள்ள விடுதியில் அறையெடுத்து தங்கி வந்துள்ளனர். இந்த நிலையில் ஜனார்தனனை தேடி வந்த அவரது நண்பர்கள் சாகர் மற்றும் ஜீவா ஜனார்தனனை ரயில் நிலையம் அருகே அழைத்துச் சென்று அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரது உடலை கருவைக்காட்டுக்குள் வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து எலன்மேரி அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் ஈரநில பறவைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. திருச்சி வனக்கோட்ட பகுதிகளான திருவெரும்பூர், கூத்தைப்பார், கிளியூர் உள்ளிட்ட 20 ஈரநிலங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. நிகழ்வில் 80க்கும் மேற்பட்ட வனத்துறை களப்பணியாளர்களும் 100க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களும் பறவை ஆராய்ச்சியாளர்களும் கலந்து கொண்டனர். வலசை வரும் பறவைகளின் வாழ்விடம், நீர்வாழ் பறவைகளின் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்யும் விதமாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் பறவைகளின் இனங்கள், எண்ணிக்கை, நீர்நிலைகளின் தரம் ஆகியவையும் பதிவு செய்யப்பட்டது. கோவை மாவட்டத்தில் மதுபோதையில் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்களை போலீசார் விசாரித்து வருகின்றனர். சாய்பாபா காலனி பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் தடுப்புச் சுவரில் மோதி தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரை ஓட்டி வந்த ராகுல் மற்றும் அவரது நண்பர்கள் விஜய், மோகன்ராஜ், கார்த்திகேயன் ஆகியோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சொத்து பிரச்சனையில் இளைஞரை புதுவை போலீசார் தாக்கியதாக கூறப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோவடி கிராமத்தைச் சேர்ந்த முனியம்மா தனது நிலத்தின் பத்திரத்தை பட்டா மாறுதலுக்காக புதுவையைச் சேர்ந்த முத்துக்குமாரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் முத்துக்குமார் பத்திரத்தை அடமானம் வைத்து பலராமனிடம் பணம் வாங்கிவிட்டார். இந்த நிலையில் வாங்கிய பணத்தை முத்துக்குமார் திருப்பித் தராததால் இதுகுறித்து புதுவை லாசப்பேட்டை காவல் நிலையத்தில் பலராமன் புகார் அளித்துவிட்டார்.
இது தொடர்பாக விசாரணை நடத்த திண்டிவனம் வந்த போலீசார் திடீரென முனியம்மாவின் மகன் குணசேகர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.